வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் கிருத்திகை திருநாள்ல முருகப்பெருமான் சொல்ற செய்தி என்ன அப்படிங்கிறத முருகர் காட்சி மூலம் பார்த்துடலாமா மேம்? முருகர் ஒரு ஆஃபர் மேஷராசி கொடுக்குறாங்க. நிரந்தரமாக ஏதோ ஒன்று வேணும் கேட்குறீங்களே, கண்டிப்பாக நிரந்தரமாக அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். இவங்க என்னதான் கோவிலாக சுற்றினாலும் சரி, ஒரு வேண்டுதல் பூஜை வழிபாடுகள் முருகருக்கு நிறைய காணிக்கைகள் செலுத்தினாலும் சரி, ஆனால் அதிலெல்லாம் முருகருடைய மனசு நிறைவடையாது. ஏன்னா குரு பகவான் கடகராசி வீட்டில் தான் உச்சமாகிறாரு. குருஸ்தலமான திருச்செந்தூர் காடே வந்துருக்கு. திருச்செந்தூர் போயிட்டு வரணும்னு அர்த்தம், அவ்வளோதான். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், வாழ்க்கையில் நிறைய மர்மமாகவே இருக்குது. நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, நான் நினைக்கிறதெல்லாம் பொய்யா போயிடுது, ஒரே மாயையான விஷயங்களாக இருக்குது. எனக்கு மயில் மேலே ஏறி உலகத்தையே சுற்றி வந்தேன். ஒன்று சுற்றி வர்றது ஒரு பெரிய விஷயமா? உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன்னோட தான் இருக்கிறேன். அந்த ஒரு மெசேஜ் மட்டும்தான் முருகர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். அந்த வரக்கூடிய அந்த கிருத்திகையில் அவங்க முருகருக்காக 21 முறையோ இல்லை 54 முறையோ இல்லை 108 முறையோ, இத்தனை முறையில் எத்தனை முறை அவங்களால முடியுதோ. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கிருத்திகை முருகப்பெருமான் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை முருகர் காட்சி மூலமாக நமக்கு பார்த்து சொல்வதற்காக டாரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும். 12 ராசிக்காரர்களுக்கும் கிருத்திகை திருநாளில் முருகப்பெருமான் சொல்ற செய்தி என்ன அப்படிங்கிறத முருகர் காட்சி மூலம் பார்த்துடலாமா மேம்? முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன? மேஷ ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்காது. ஆனாலும் முருகர் ஒரு ஆஃபர் மேஷராசி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்படி என்ன தான் வேணும், நிரந்தரமாக ஏதோ ஒன்று வேணும் கேட்குறீங்களே, கண்டிப்பாக நிரந்தரமாக அது நீங்கள் இருக்கிற வரைக்குமா அது நிரந்தரமாக அது இருக்கிற மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். அவங்கள சிறுவாபுரி முருகரை தேடி அவங்க போகணும். நிறைய பேர் மேஷராசியில் இருக்கவங்க சிறுவாபுரி போகாமல் இருந்து ரொம்ப வருஷங்கள் மாதங்கள்லாம் ஆயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிறுவாபுரி முருகர்கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. நீ எதை நிரந்தரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறையோ, இல்லை எதை அப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறையோ, நீ என்னிடம் வா, அதாவது சிறுவாபுரிக்கு வா, கண்டிப்பாக நான் உன்னை அதை நடத்தி கொடுக்குறேன் அப்படின்றது தான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மேஷ ராசிக்காரங்க இதை பார்க்குறீங்கன்னா சீக்கிரம் சிறுவாபுரி முருகரை போய் தரிசிச்சுட்டு வாங்க. கீழே சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிருத்திகை திருநாளில் முருகப்பெருமான் சொல்கிற செய்தினா அது என்னது? ரிஷப ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ், முருகர் தரக்கூடிய மெசேஜ், வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்கணும், அதை கொண்டாடணும். நம்ம இப்போது நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு நீ கிடைக்குதுன்னா அதுக்கு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அதை சந்தோஷமாக சாப்பிடணும். பிடிச்ச சாப்பாடு தானே, அது எத்தனை வாட்டி வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதையோ நினச்சிட்டு சாப்பிடக்கூடாது. அது மாதிரி குட்டி குட்டி விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுடைய சிரிப்பில் கண்டிப்பாக முருகர் இருப்பார். முருகர் அவங்களால உடனே உணரணும்னா அவங்க மனசை விட்டு சிரித்தா போதும், முருகர் அவங்களால உணர முடியும். அதே மாதிரி மனசை விட்டு சிரிக்கும் போது நிறைய பேருக்கு அந்த கண்ணில் தண்ணி வரும் சிரிக்கும் போது. ஸோ அப்படியும் சரி, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல் இருக்கும்போதும் சரி, அவங்க உடனே அவங்களே அறியாமல் முருகான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அப்படி கூப்பிடுறாங்கன்னா முருகர் அப்போ அவங்க சிரிப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க சிரிப்பை மட்டும் பார்க்கணும், சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கணும். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கிற செய்தி என்ன அப்படிங்கிறத மேம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நீங்கள் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தினா அது என்னது? மிதுன ராசி இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்க என்னதான் கோவிலாக சுற்றினாலும் சரி, ஒரு வேண்டுதல் பூஜை வழிபாடுகள் முருகருக்கு நிறைய காணிக்கைகள் செலுத்தினாலும் சரி, ஆனால் அதிலெல்லாம் முருகருடைய மனசு நிறைவடையாது. ஏன்னா அப்பா அம்மாவை இவங்க மதிக்கலைன்ற போதோ, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கன்ற போதோ முருகருக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா முருகருக்கே அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு. நம்ம டிவோட்டீஸ் பக்தர்கள் மற்ற எல்லாருமே அடுத்த பட்சம் தான். அப்படி இருக்கும்போது
இவங்களும் முருகர் வழிபடக்கூடிய இவங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய இவங்களும் அப்பா அம்மாவை தான் முதல்ல வந்து அவங்க முன்னுரிமை கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யலாம், இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதையாவது செய்யணும். அப்பா அம்மாவை இவங்க கைவிடலைன்னா முருகரும் இவங்களை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்ற செய்தினா அது என்னது? கடகராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். குரு பகவான் கடகராசி வீட்டில் தான் உச்சமாகிறாரு. குருஸ்தலமான திருச்செந்தூர் காடே வந்திருக்கு. திருச்செந்தூர் போயிட்டு வரணும்னு அர்த்தம், அவ்வளோதான். குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆனதுக்கும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயிற்சி ஆகணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ கூடிய விரைவில் திருச்செந்தூர் முருகரை பார்க்கலாம். இல்லை நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் போக முடியாத சூழலில் இருக்கிறேன் அப்படிலாம் இவங்க நினைக்கவே வேண்டாம். முருகா நான் அவங்ககிட்ட வரணும் அப்படின்னு இவங்க நினச்சா போதும். எப்படி இருந்தாலும் முருகர் இவங்களுடைய அந்த ஒப்புதல் இருக்கான்றது மட்டும்தான் இங்கே கேள்வி. அதை மட்டும்தான் முருகர் பார்க்குறாரு. அது உனக்கு இருக்குதா, நான் உன்னை வர வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. ஸோ திருச்செந்தூர் போயிட்டு அந்த சமுத்திரத்தில் இவங்க நீராடணும். முருகரை போய் பார்த்துட்டு சில பேர் அப்படியே திரும்பிடுவாங்க. அது இல்லாமல் அங்கே சமுத்திரம் தான் மெயின், அங்கே தான் முருகர் வாழ்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அந்த சமுதிரத்தில் நீராடி முருகருக்கு நன்றி சொல்லும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும். இது செய்யும் போது அவங்களுடைய ஆன்மாவிலையும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை விட்டு விலகிடும். ஸோ திருச்செந்தூருக்கு முருகர் இவங்களை கூப்பிடுறாரு. கடகராசி நேயர்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கிருத்திகை திருநாளில் முருகப்பெருமான் சொல்ற செய்தினா அது என்னது? சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், வெளியே மட்டும் அழகாக இருக்கிறது பத்தாது. சில பேருக்கு நான் அழகாக மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இங்கே எல்லாரும் வந்து ரொம்ப அழகு அப்படின்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு இணையான அழகு அப்படின்லாம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாம் அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து அவங்க வந்து அழகாக நம்மளுக்கு தோற்றம் அளிப்பாங்க. இப்போது நம்ம அப்படி யாரெல்லாம் அழகாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோமோ அவங்க ஒரு கேவலமான விஷயம் செஞ்சுட்டா அவங்கள பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியாது, ஒரு அருவருப்பாக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய மைண்ட் செட். அப்போது இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அழகு தேவைனாலும் சரி, அந்த அழகு இன்னும் மெருகேறனாலும் சரி, இவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தன் மனதை அழகாக வச்சுக்கிறது மட்டும்தான். அந்த அழகை இவங்க மெருகேற்றுற மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் முருகர் அவங்களுடைய உடலை எந்த அளவுக்கு அழகாக மாற்றணுமோ அவங்களுடைய துறைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரா மாதிரி கண்டிப்பாக அதை வந்து மாற்றி கொடுப்பாரு. ஸோ அழகை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ். சிம்ம ராசிக்காரங்க அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா கன்னி ராசிக்காரங்களுக்கு கிருத்திகை திருநாளில் முருகப்பெருமான் சொல்கிற செய்தினா அது என்னது? கன்னி ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், வாழ்க்கையில் நிறைய வந்து மர்மமாகவே இருக்குது. நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, நான் நினைக்கிறதெல்லாம் வந்து பொய்யா போயிடுது, ஒரே மாயையான விஷயங்களாக இருக்குது. இதெல்லாம் சரியாகணும்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் நான் என்ன மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே மேற்கொள்ள வேண்டாம். மாயை மர்மங்கள் இதெல்லாம் விலகணும்னா கொல்லிமலை முருகரை இவங்க வந்து நேரடியாக தரிசனம் பண்ணியோ இல்லை போக முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே மனசார கொல்லிமலை முருகரை வந்து மானசீகமாக அவங்க வழிபடும் போதோ இவங்க வாழ்க்கையில் இவங்க மனசில் ஏற்பட்ட எல்லா விதமான மர்மங்கள் மாயைகள் அதனுடைய முடிச்செல்லாம் அவிழ்த்து அவங்களுக்கு தெளிவான பாதையை காட்டுவார். கன்னி ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கந்தன் தருவார் எதிர்காலம் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா துலாம் ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் இந்த கிருத்திகை திருநாளில் சொல்கிற மெசேஜ்னா அது என்னது? துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் முதல்ல வந்து நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஏன்னா சமீப காலமாக முருகன் என் கூடலாம் இல்லை, அவன் எங்கேயோ ஓடிட்டான், நான் என்னை விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ முருகரை நம்ம வந்து ஒரு குழந்தையாவோ ஒரு அண்ணன் தம்பி நிறைய பேர் வந்து ஒரு கணவனாக பாவிச்சு கூட பேசுவாங்க. ஏன்னா எந்த ரூபத்திலையும் பாவிக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்திங்கன்னா முருகர் தான். அவர் கொச்சிக்கவே மாட்டார். ஸோ இப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்க. முருகர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் அப்படின்றது. என்னென்னா எனக்கு மயில் மேலே ஏறி உலகத்தையே சுற்றி வந்தேன், உன்னை சுற்றி வர்றது ஒரு பெரிய விஷயமா, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன்னோட தான் இருக்கிறேன். அந்த ஒரு மெசேஜ் மட்டும்தான் முருகர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்க துலாம் ராசி நேயர்கள் உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கிற மெசேஜ் அப்படின்னா அது என்னது? விருச்சிக ராசி இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ், நம்மளோட மனசு ஒரு விஷயத்தை நம்பும்.
இந்த அலங்காரத்தில் நம்ம வந்து முருகரை பார்த்துட்டோம் அப்படின்னும் போது டக்குன்னு நம்மளுக்கு அப்படியே வந்து 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு கிளர்ச்சி ஏற்படும். அந்த கிளர்ச்சி இவங்களுக்கு நித்தமும் ஏற்படுறதுக்கு இவங்க அந்த ராஜ அலங்காரம் முருகரை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு வகையில் செட் பண்ணிக்கலாம். இதனால் அவங்க எதிர்பார்த்த அந்த ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் ஜீவராசிகளையும் சமமாக மதிக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் கருணை காட்டணும், இதை ஒன்று செய், நான் உனக்கு என்ன தேவையோ அதை செய்கிறேன் அப்படின்றது தான் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். விருச்சிக ராசிக்காரர்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா அன்பே முருகா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் இந்த கிருத்திகை திருநாளில் சொல்கிற மெசேஜ்னா அது என்னது? தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் கண்டிப்பாக இந்த பதிவு கிருத்திகைக்கு முன்னாடி தான் வந்து பப்ளிஷ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது நாளைக்கு கிருத்திகையாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் கிருத்திகையாக இருந்தாலும் அந்த வரக்கூடிய அந்த கிருத்திகையில் அவங்க முருகருக்காக ஒரு விரதம் இருக்கணும். ஸோ எதுக்காகவும் விரதம் இருக்க வேணாம், எனக்கு இது வேணும் அது வேணும் இது கூட அது கூட எதுக்காகவும் வேணாம், முருகன் நான் உனக்காக இன்றைக்கி ஒரு விரதம் இருக்கிறேன், யாரால் எப்படி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாம். இந்த கார்த்திகை முருகருக்காக அவங்க விரதம் இருக்கும் போது அவங்க வாழ்க்கைக்கு எது சரியானது எது தேவை அடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லேயே அவங்க வந்து பார்த்துருவாங்க. முருகர் அதை வந்து கண்டிப்பாக காட்டிடுவார். அதனால் முருகருக்காக இவங்க விரதம் இருக்கணும் இந்த கார்த்திகை. தனுசு ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததாக மகர ராசிக்காரங்க இந்த கிருத்திகை திருநாளில் முருகப்பெருமான் சொல்கிற மெசேஜ்னால் அது என்னது? மகர ராசி இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் இவங்க 2 விஷயம் இவங்களுக்கு மட்டும் 2 ஆப்ஷனாக கொடுக்குறாரு. ஒன்று பழமுதிர்ச்சோலை முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த பழமுதிர்ச்சோலை முருகர் வந்து ரொம்ப அறுபடையிலையும் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பார். அங்கே போகும்போது ஏதோ ஒரு உண்மையாக ஒரு சோலை வனத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சொர்க்க பூமிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போய் இவங்க வந்து தரிசனம் பண்ணலாம் முருகரை. அந்த இடத்துல எவ்வளோ நேரம் முடியுதோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க ஃபேமிலியோட. இப்போ அந்த அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது, எனக்கு அந்த ஒரு பிரார்த்தம் இல்லை அப்படின்றவங்க எந்த இயற்கை இடம் இருக்குதோ இயற்கை சார்ந்து சுத்தமாக இருக்கக்கூடிய இடம் இருக்கோ அங்கே போயிட்டு அங்கே பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடாக அவங்க நினச்சி ஒரு சின்ன தியானம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முருகர் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுவார். அப்படி கனெக்ட் பண்ணும் போதும் சரி, இல்லை பழமுதிர்ச்சோலை போயிருந்தாலும் சரி, 21 முறையோ இல்லை 54 முறையோ இல்லை 108 முறையோ இத்தனை முறையில் எத்தனை முறை அவங்களால முடியுதோ கந்தனுக்கு அரோகரா இது மட்டும் சொன்னால் போதும். அந்த இடத்துலையோ இல்லை அது மாதிரி அந்த இடத்த பாவிச்சோ இதை சொன்னதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் என்னன்றதை அடுத்த பதிவில் கூட அவங்க வந்து கமெண்ட் பண்ணட்டும். மகர ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்வதோடு சேர்த்து விரைவில் போய் அந்த பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. மேம் அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கிருத்திகை திருநாளில் முருகப்பெருமான் சொல்கிற மெசேஜ்னால் அது என்னது? ஸோ கும்பராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, இவங்களோட கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க துணையோட நீங்கள் அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறீங்க, கூட பிறந்தவங்க துணையோடு செய்யுங்க. கண்டிப்பாக முருகருடைய அந்த ஒரு அருளும் இருக்கும் அப்படின்றது. எனக்கு அவங்க தான் வில்லங்கமே இல்லை அப்படியான ஒரு நபர் இல்லைன்ற போது கவலைப்பட வேணாம், என்ன ஒரு அண்ணனா தம்பியாக எடுத்து அந்த ஒரு முக்கியமான காரியங்களை மேற்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் முருகர் வந்து அவங்களுக்கு தேவையான உதவி வந்து கொடுப்பாரு. அப்படி தெரியாத ஒரு நபர் வந்து கொடுக்குறாங்கன்னா முருகர் அவங்களுக்கு ஒரு அண்ணனா தம்பியாக அந்த உதவியை செய்ய வந்திருக்காருன்னு அர்த்தம். ஸோ அப்போது ஏதோ ஒரு முக்கியமான காரியம் செய்ய போகிறாங்க, கண்டிப்பாக முருகரை வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க நேரில் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க கும்பராசி நேயர்கள் யாமிருக்க பயமேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் நிறைவாக மீன ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கிற மெசேஜ்னால் அது என்னது? மீன ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களை சுற்றி எது வேணாலும் மாறலாம், அவங்க வீட்டு சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், இல்லை இந்த உலகமே நான் 10 வருஷம் பார்த்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது இப்படி இருக்குது வேறு மாதிரி இருக்குது, பட் என்னால் மாற முடியல அப்படின்ற ஒரு விஷயங்களை எடுக்கலாம். இல்லை நான் மாறிட்டா முருகா நான் உன்னை விட்டுருவேனோ, இல்லை பாரம்பரியமாக நான் செய்யக்கூடிய விஷயங்களை நான் விட்டுருவேனோ அப்படி ஒரு பயம் இருக்கும். சில பேர் அதனாலேயே மாற்றங்களை நோக்கியும் போக மாட்டாங்க. ஒரு ஆஃபர் பெருசாக வருதுன்னா கூட வெளியில் கூட போக மாட்டாங்க. இல்லை நான் இங்கே போயிட்டால் இதை பண்ண முடியாது. ஆனால் முருகர் தரக்கூடிய பதில், எங்கே போனாலும் எது மாறினாலும்
இவங்களுடைய பக்தி மாறப்போகிறதில்ல, முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய அருளும் மாறப்போகிறதில்ல. அதனால் மாற்றங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், மாற்றங்களை நோக்கி நீங்கள் போங்க, நகருங்க, அதை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க மீனராசி நேயர்கள் அப்பனே முருகா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் கிருத்திகை திருநாளில் முருகப்பெருமான் சொல்கிற மெசேஜ் என்ன, எந்த கோயிலுக்கு போகணும், எந்த விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.